கள்ள மது விற்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வெளியிட்டு இருக்கும் வீடியோ பெரும் அதிர்ச்சியை மக்களிடம் ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் அவர் வெளியிட்டு இருக்கும் அறிக்கையில் வீடியோவில் வரும் திமுகவை சேர்ந்த நரேஷ் என்பவர் 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் கள்ள ஓட்டு போடுவதற்காக வாக்குச்சாவடியை கைப்பற்றும் முயற்சியில் ஈடுபட்ட போது கையும் களவுமாக பிடித்து போலீசிடம் ஒப்படைத்ததாக கூறியுள்ளார். திமுக நபரை பிடித்ததற்காக தனது மீது பொய் வழக்கு போட்டு தன்னை சிறையில் அடைக்க முதல்வர் ஸ்டாலின் முயற்சி எடுத்ததாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். தற்போது வீடியோவில் இருக்கும் நரேஷ் மது பாட்டில்களை சட்டவிரோதமாக சர்வசாதாரணமாக விற்று வருகிறார் எனவும் இப்போது மு.க. ஸ்டாலின் என்ன சொல்ல போகிறார் என கேள்வி எழுப்பியுள்ளார். நான் கேட்கும் போது 10-20 கொடுக்க மாட்டியா? அதெல்லாம் கணக்கு பார்க்காது. ₹270 30 ரூபா தரணும். அவ்வளோதான். 30 ரூபா நான் தரமாட்டேனா? வந்தோடனே அனுப்பிச்சு விடுறேன். என் நம்பர் தான் 10 ரூபா தான் தரணும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.